நாம் ₹1 கொடுத்தா 29 பைசா தரான் 29 பைசா தரான்னு சொல்கிறான்ல, இன்னைக்கு அதுவும் நமக்கு கிடையாது. இது என்ன உங்கள் அப்பன் வீட்டு பணமான்னு கேட்டதுக்கு பொத்துக்கிட்டு வந்துச்சு உங்களுக்கு அந்த கோபம். இன்றைக்கு நாங்கள் கேட்குறோம், இது உங்களோட அப்பன் வீட்டு பணமா? எங்களுடைய 2151 கூட தயவுசெய்து எங்களுடைய பணம் கொடுங்க. கிட்டத்தட்ட 43 லட்சம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கின்றது. அதில் தலையில் கையை வைக்காதீங்க, அவங்க வயிற்றில் அடிக்காதீங்க என்று தான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆக ஒன்றிய அரசுக்கு நாங்கள் வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக, ஒரு கண்டனமாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொடர்ந்து அதற்கான பணிகளை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ ஒன்று புதுசாக ஒரு லெட்டர் ஒன்று வச்சுக்கிறாங்க. சார் நீங்கள் தான் ஒத்துக்கிட்டீங்களே சார், ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இப்போ இல்லைன்னு சொன்னால் அது எப்படி சார் நியாயங்கிறாங்க. அந்த லெட்டரில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த எம்ஓயுவை பற்றி சொல்லும் பொழுது நம்மளுடைய தலைமை செயலாளர் ஒரு லெட்டர் எழுதுறாரு. அது என்ன சொல்கிறாருன்னா, இந்த எம்ஓயை பற்றிலாம் சொல்லிட்டு, இன் திஸ் ரிகார்ட் எ ஸ்டேட் லெவல் கமிட்டி ஹெட்டட் பை ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரி ஹாஸ் பீன் கான்ஸ்டிடியூட்டட் based on the recommendation of the committee. இதை எல்லாருமே மறக்கிறாங்க. based on the recommendation of the committee. எங்கள் கமிட்டி என்ன ஒத்துக்குதோ அது ஒத்துக்கிட்டா நான் கையெழுத்து போகிறேன்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் டாக்டர் உங்களை கூப்பிட்டு உடனடியாக இந்த உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சார் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்கார், என்னோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு, என் ஹெல்த் ஹிஸ்ட்ரி தெரிஞ்ச அந்த டாக்டர் நான் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன் தான் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான கருத்தை திரித்து எழுதி, அதுவும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் நான் பதில் சொல்லணுமேங்கிறதுக்காக இன்னும் அதை பெருசுப்படுத்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் சேர்த்தே சொல்கிறேன். அதே தர்மேந்திர பிரதான் அவர் லெட்டரில் எழுதுறாரு, I was surprised to see that the state responded with a modified MOU wide letter dated wherein key paragraph referring to the implementation of NEP 2020 in entirety has been dropped. ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு MOU நமக்கு அனுப்பிச்சுடுறாங்க. இந்த என்இபி தேசிய கல்விக் கொள்கைக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு எம்ஓஏ கையெழுத்து போடுங்க. நாங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சும்மா இருப்பார், அவர் ஒரு எம்ஓஏ அனுப்பிச்சுடுறாரு. அந்த பேராகிராஃபே எடுத்துட்டாரு. என்இபி 2020 நான் கையெழுத்து போடுறேன் தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ நான் ஒத்துக்கிறேன் நீ ஒத்துக்கிறியாங்கும் போது அவர் சொல்கிறாரு, தர்மேந்திர பிரதான், எப்படிங்க நாங்கள் ஒரு எம்ஓஏ அனுப்பிச்சிட்டா நீங்கள் ஒரு எம்ஓயூவை கொடுக்குறீங்களே, நீங்கள் ஒரு விதமான எம்ஓயூவை கொடுக்குறீங்களேன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் ஏன் கன்கரண்ட் லிஸ்ட், அதுக்கு பேர் தான் ஏன் ஒத்திசைவு. ஒத்திசைவுனா நான் நீ உட்காந்து பேசி உனக்கு இது சரி வருமா இது சரி வராதான்னு பேசிய பிறகு முடிவெடுக்க வேண்டியது பேர் தான் கன்கரண்ட் லிஸ்ட்டு. ஆனால் உனக்கு கன்கரண்ட் லிஸ்ட்னால என்னன்னு தெரியல, ஒத்திசைவுனா என்னன்னு தெரியல, எல்லாத்தையும் மூடி மறைக்கிற சீக்ரெட் லிஸ்ட்டாக நீ வச்சுக்கிட்டு இருக்கிற. அதனால தான் நீ எங்களை ஏமாற்ற பார்க்குற. நீ இந்தியாவில் எங்கே வேணால் யாரை வேணால் ஏமாற்றலாம், இங்கே எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் பிறந்து தாயா வரணும் என்பது சொல்கிற மாதிரியான எம்ஓஏ அன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அனுப்பி வைத்திருக்கிறார்.